எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் பெருமை வாய்ந்த ராக் பீச்சுன்னு சொல்ல போகிற கடற்கரையில் தான் இருக்கிறோம். கடற்கரை பிளாஸ்டிக் கழிவுகளால் ரொம்ப நிறைஞ்சு கிடக்குது. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தூய்மைப்படுத்தி திரும்ப அடுத்த வாரம் பார்க்கும்போது மறுபடியும் அதே இடத்துல அதே குப்பைங்க நிறைஞ்சு கிடக்குது. இது மக்களோட அலட்சியத்தால் ஏற்படுற ஒரே காரணம் தான். நம்ம கடல் வாழ் உயிரினங்களும் சரி, நமக்கும் சரி, அதில் அதிகப்படியான ஆபத்து இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது உண்மை. பிளாஸ்டிக் பேகு, அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிகளில் பட்டு அது சிறு சிறு மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் மாறிடும். இதெல்லாம் கடல் வாழ் மீன்கள், பறவைகள் அதை சாப்பிட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் தண்ணீரையும் மாசுபடுத்தி அதிலிருந்து நமக்கு உணவாக கிடைக்கிற மீன்களும் விஷங்களாக தான் நமக்கு சாப்பிட்றோம். ஸோ இதால் நமக்கே புற்றுநோய், உடல் சீர்கேடு கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு அந்த பிளாஸ்டிக்குகளை கடலோரங்களில் தூக்கி அலட்சியமாக வீசிட்டு போகாதீங்க. நாம் வசிக்கிற இடத்த எவ்வளவு தூய்மையாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நாம் இந்த பூமியை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. அதே மாதிரி புதுச்சேரி அரசாங்கத்துக்கும் என்னோட பணிவான வேண்டுகோள், கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் மாசுபடுத்தும் மக்களுக்கு தயவு செஞ்சு, அப்புறம் முக்கியமாக கடற்கரை ஒட்டி உள்ள உணவகங்கள், மதுபான கடைகள் அவங்களுக்கு எச்சரிக்கையும் ஏன்னா பொதுமக்கள் முக்கியமாக மாசுபடுத்துகிற அந்த துரித உணவுகளும் மதுபான பாட்டில்களும் கடற்கரை ஒட்டி உள்ள கடைகளில் தான் வாங்கிட்டு வராங்க. மாதக்கணக்காக யாருமே சுத்தம் பண்ணாத இந்த இடத்த நாங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இனி வரும் வாரங்களில் இந்த இடத்த மக்கள் சிவிக் சென்ஸை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம்.